மத்ததுக்கெல்லாம் வரீங்கல்ல, இதுக்கு வர மாட்டீங்களா? ஒரு குழந்தை விஷயம் உங்க பேரன் பேத்திக்கு இப்படி நடந்திருந்தா நீங்க இப்படி சும்மா இருப்பீங்களா? நாளைக்கு என் குழந்தைய நான் யார்கிட்ட நம்பி விட்டு போவேன்? பதில் சொல்லுங்க எனக்கு. குடும்பமே சேர்ந்து பிளான் பண்ணி தூக்கி அந்த குழந்தைய இப்படி பண்ணிருக்கு. அந்த குழந்தை நம்பி அப்பா வேணும்னு சொல்லி போயிருக்குங்க. அப்பா அப்பா கதை இருக்குமே, மனசாட்சி இல்லையா அந்த கொடூரத்துக்கு? அன்னைக்கே குழந்தைய வாங்கி குடுத்திருந்தா எங்களுக்கு இவ்வளவு இல்ல. அந்த குழந்தை உயிரோட இருந்திருக்கல. நாங்க பேச கமிஷனர் ஆபீஸ் போனோம், எங்கெங்கே போனோம். அங்கெல்லாம் என் குழந்தைய வாங்கி குடுத்துருக்கல. குழந்தைய வாங்கி கொடுக்கல. அவனை ரிமாண்ட் பண்றோம். ரிமாண்ட் பண்ணாங்க. ரிமாண்ட் பண்ணிட்டு குழந்தைய அவங்கிட்டே ஒப்பச்சாங்க. அவங்கிட்டதான் இருக்குது. குடுக்கல. அம்மா கிட்ட குடுக்கல. போலீஸ்காரங்க யாருமே குடுக்கல. அவன் அப்பப்ப வீட்டான வந்து சண்டை போடுவான், கது ஓடிப்பான். போதையில எப்ப போதை ஏறுது அப்பெல்லாம் வருவான். கத்தி தூக்கின்னு வருவான், கட்டையை தூக்கின்னு வருவான், கல்ல தூக்கின்னு வருவான். நாங்க எதிர் வீட்டுல நாங்கெல்லாம் வந்து மடிக்கி விடுவோம். அவங்க யாரும் வெளியே வரமாட்டாங்க. அவங்க ஃபுல்லா ஜபத்துல தான் இருப்பாங்க. பொண்ணோட அம்மா வீடு, பையனோட வீடு தான். என்னங்கன்னா, ஒரு வருஷமா அவங்க பிரிஞ்சிருக்காங்கண்ணா. கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க. குழந்தை கிட்ட கேட்டிருக்காங்க, உனக்கு அப்பா வேணுமா அம்மா வேணுமான்னு கேட்டதுக்கு அப்பா தான் எனக்கு வேணும், அப்பா எனக்கு நிறைய வாங்கி, ஆமா பிளாக்மெயில் பண்ணிருக்கிறது. நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி எனக்கு அப்பா நிறைய வாங்கி தருவாங்க, நல்லா பாத்துப்பாங்க, நம்பிக்கையோட குழந்தை போயிருக்கு. அம்மாவும் என் கிட்ட இருக்கிறதோட அவன் நல்லா பாத்துப்பான், அவன் கிட்ட வசதி இருக்கு நம்பிதான் குழந்தைய விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய போராட்டம். நேத்து கத்தி எடுத்துட்டு வந்தான். அப்ப நாங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்ல, அந்த ஆக்ஷன் எடுக்கணும்ல. போலீஸ்காரங்க எடுக்கல. இந்த P2 போலீஸ் ஸ்டேஷன்ல எடுக்கல. குழந்தை கொடுத்திருந்தா இப்போ அவங்க ஆக்ஷன் அப்ப எடுத்திருந்தாங்கன்னா இப்ப இந்த குழந்தை உயிரோட இருந்திருக்கும்ல.